கன்னி ராசி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேர் இருக்காங்க, ஒரு 12 பேர் இருக்காங்கன்னா, நீங்க என்ன ராசின்னு கேட்டோனே, "கன்னி ராசியாப்பா! உனக்கு என்னப்பா நீ யோகக்காரன், நீ குடுத்து வச்சவன்" அப்படின்னு கன்னி ராசி பெண்களையும் சொல்லுவாங்க, கன்னி ராசி ஆண்களையும் சொல்லுவாங்க. ஆனா நீங்க என்ன நினைப்பீங்க தெரியுமா? ஒரு நாள், ஒரு நாள் என் வாழ்க்கைய நீ வாழ்ந்து பாரு. நீ ஏன் வாழ்ற? எதுக்கு வாழ்றன்னு நீ வாழ்க்கைய தொலைச்சுட்டு ஓடிருவ அப்படிங்கிற வார்த்தையை ஒரு நபர் யூஸ் பண்றாங்கன்னா, அது நீங்க தான். ஏன்னா, உங்களுடைய வாழ்க்கையில எல்லார் மேலயும் அதிகமான நம்பிக்கை வைப்பீங்க. அதாவது பாலினம்னு சொல்லுவோம். ஆண்னா பெண்ணிடம், பெண்ணா ஆணிடம். அப்ப இந்த ஒரு இணைவு அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாவே உண்டு. நீங்க எந்த பெண்ணையும் தேடி போ மாட்டீங்க. எந்த ஆணையும் நீங்க தேடி போ மாட்டீங்க. நீங்க உங்க வேலைய தான் பார்ப்பீங்க. ஆனா மத்தவங்க பார்க்குற வேலைகளுக்கும், நீங்க பார்க்குற வேலைகளுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு. அதாவது ஒரு ஒரு விஷயத்த எப்படி நேர்த்தியா கொண்டு போலாம்? ஒரு விஷயத்த எப்படி புதுமையா கொண்டு போலாம்? அப்படிங்கிற சிந்தனையை தன்னுடைய செயல்பாடுகளமாக செயல்படுத்துற ஒரே ஆள் நீங்க தான். ஒரு இடத்துல ஒரு புதிய கண்டுபிடிப்பு, அது நம்ம இப்ப யூஸ் பண்ணக்கூடிய Instagram இருக்கட்டும், Facebookஆ இருக்கட்டும், இல்ல Twitter, பட்டரு ஏகப்பட்ட சமூக வலைதளங்களா இருக்கட்டுமே, இத கண்டுபிடிக்கிற முதன்மையான நபரா யார் இருப்பாங்கன்னா, அந்த இடத்துல கன்னி ராசிக்காரங்க இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை திறமை கொண்ட உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியா தூங்கி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு நீங்க கீழ கமெண்ட்ஸ் போடுங்க. எல்லாருமே நாங்க புரிஞ்சுக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு வருஷம் சொல்றேன். கரெக்ட்டா பாருங்க. குறைஞ்சதுங்க நான் ஒரு 6 வருஷம் ஆச்சுங்க. 3 வருஷம் ஆச்சுங்க. இந்த 2ல யார் யார் சொல்றீங்கங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரியா?